ஹாய் டியர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல். இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல் யாருக்கெல்லாம் பண்ணலாம், யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். நிறைய பேருக்கு ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல்னா என்னன்னே தெரியாது. அதாவது பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அதை பத்தின நாலேஜ் தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல் அது வந்து யாருக்கு பண்ணலாம் அப்படின்னா, பிம்பிள்ஸ் அதிகமா உள்ளவங்க, ஆஹ் மங்கு நிறைய இருக்கிறவங்க, போட்ஸ் ஓப்பன் போட்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ஏஜிங் தன்மை அதிகமா உள்ளவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல் வந்து பண்ணலாம். இதுல வந்து எது மூலமா பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிட் வச்சு தான் பண்றோம். செகண்ட் கிட் வச்சு பண்ற முறை இருக்கு. அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹை ஃப்ரீக்வன்சியோட மிஷின் எடுக்கிறோம். மிஷின் எடுத்து மஷ்ரூம் சொல்லி ஒண்ணு இருக்கு. அதாவது அந்த ஸ்டூல்ல மஷ்ரூம் ஸ்டூல் அப்படின்றது, அந்த ஸ்டூல் வச்சு நம்ம கண்ணம், அதாவது ரெண்டு பக்கமும் கண்ணம் ஏரியா, அதாவது பெரிய ஏரியா இருக்கு, அந்த ஏரியாவில பண்றோம். அது போக சின்ன சின்ன பரு இருக்கு இல்லையா, அந்த பருவுக்கு எல்லாமே நம்ம குட்டியா ஒரு ஸ்டூல் இருக்கு. அதை வந்து ஒரு பரு இருக்குன்னா அந்த பரு மேலேயே வச்சு பண்றோம். அதுதான் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல். இப்ப இதை யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெக்னண்டா இருக்கிறவங்க பண்ணவே கூடாது. இன்னொன்னு முக்கியமான விஷயம், அவங்க உடம்புல பாடியில எங்கேயாவது ஸ்டீல் வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா பண்ணவே கூடாது. ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல் நம்மவும் ரெக்கமெண்ட் பண்ணவே கூடாது. ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க பண்ண போறீங்க அப்படின்னாலும், இது ரெண்டும், அதாவது கர்ப்பமா இருக்கிறவங்க, இது போக ஸ்டீல்ஸ் உடம்புல இருக்கு அப்படின்னா ரெண்டு பேருமே பண்றத தவிர்த்திருங்க. அது போக 18 வயசுக்கு மேல பண்ணுங்க. 18 வயசுக்கு கீழே தயவு செய்து யாருமே பண்ணாதீங்க. இது இது எது மூலமா நம்ம சரி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல் பண்ணையில ஒரு சின்னதா ஒரு கூச்ச உணர்வு இருக்கும். அது வந்து வலி கிடையாது. வலிங்கிறது வேற, கூச்ச உணர்வுங்கிறது வேற. ஏன்னா இது வந்து அதிர்வு எண்களை நம்ம உள்ள செலுத்துறதுனால லைட்டா சுருக்குன்னு இருக்கும். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதிக பருவு உள்ளவங்களுக்கு வந்து நல்லா ரெட்டிஸ் ஆகும், செவந்து செவந்து போகும். அது வந்து பக்க விளைவு தான். பட் பக்க விளைவா இருந்தாலும் ஒரு மணி நேரத்துலயோ 2 மணி நேரத்துலயோ அது வந்து தானே சரியாயிரும். நம்ம அதுக்கு எதுவுமே பண்ணணுன்ற அவசியம் இல்லை, பயப்படவும் தேவையில்லை. இன்னொன்னு, ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆகுறதுனால நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. மாய்ஸ்சரைசர் போட்டாலே அவங்களுக்கு ஒரு சில மணி நேரத்துல எல்லாமே சரியாகி நார்மல் ஆயிரும். இது போக கண்ணுக்கு கீழே கருவளை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கண்ணுல வீக்கம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் பண்ணலாம். நெத்திப்பட்டையில பிளாக்கா இருக்கிறவங்க, அவங்களுக்கும் ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல் பண்ணா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது மட்டும் இல்ல, நீங்க ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல் பண்ணையில ஒவ்வொரு கஸ்டமர், அதாவது நீங்க கஸ்டமரா இருக்கீங்கன்னா நீங்க கேட்டே பண்ணலாம். எல்லா பார்லர்லயுமே இருக்கும். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி 500 பண்றாங்கன்னா பண்ணாதீங்க. 500 பண்றதுல ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல் பண்ண மாட்டாங்க. ஸோ 500 சீப்பா கிடைக்குது, எங்கேயும் போய் பண்ண வேணாம். ஸோ அது குறைஞ்சது 2000 ரூபாய் வரும். ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல் பண்ணா குறைஞ்சது 2000 ரூபாய் வரும். 2000 ரூபாங்கிறது உங்களுக்கு அதிகமா தான் தெரியும். ஆனா நீங்க பண்ணதுக்கு அப்புறம் கண்ட கிரீமை போட்டு பண்றத ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல் பண்ணையில இன்னும் அந்த மங்கு, கருவளையம் எல்லாமே வந்து சீக்கிரமா வந்து உங்களுக்கு வந்து மறையும். இது மட்டும் இல்ல, நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற கொலாஜின், எலாஸ்டின் தன்மையை அதிகரிக்கும். அதுக்குதான் நம்ம இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல் வந்து பண்றோம். அது மட்டும் இல்ல, நம்ம ஃபேஸ்ல இருக்கிற பாக்டீரியா இருக்கு இல்லையா, அதாவது பிம்பிள்ஸ் வந்து பாக்டீரியா அதிகமாகும். அவங்களுக்கு இது பண்றதுனால அந்த பாக்டீரியாவை எல்லாமே அழிச்சிட்டு புது பாக்டீரியாவை உருவாக்கும். அது மட்டும் இல்ல, பாக்டீரியாவை அழிக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம ஃபேஸ வந்து சேதம் அடையாம பாதுகாக்கும். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேஷியல் அப்படின்னீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல். அதனால இந்த ஃபேஷியல் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். 18 வயசுக்கு மேல உள்ளவங்க இந்த ஃபேஷியல் பண்ணுங்க. முக்கியமா கர்ப்பமா இருக்கிறவங்க பண்ணாதீங்க. அது போக ஸ்டீல்ஸ் உடம்புல எங்க பாடியில இருக்கு அப்படின்னா அவங்க யாருமே பண்ண வேணாம். இது பண்றதுனால நமக்கு வேற எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது. 2 சைடு எஃபெக்டா வரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பரு இருக்கிற இடத்துல வந்து ரெட்டிஸா மாறும். ரெட்டிஸா மாறும். தடிமன் ஆகும். அதாவது பெருசா இருக்கும். அத பார்த்து நீங்க பயப்பட தேவையே இல்ல. அது ஒரு சில மணி நேரத்துல அதுவே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். அப்படி சரியாயிட்ட பின்னாடி தான் நமக்கு வந்து இருக்கிற பருவமே இன்னும் சீக்கிரமே குணமடையும். அது போக ஒரு சிலருக்கு ரொம்ப ட்ரை ஆகும். ட்ரை ஆகுறதுனால பயப்படாதீங்க. மாய்ஸ்சரைசர் போட்டா அதுவும் ஒரு சில மணி நேரத்துல சரியாயிரும். இது போக எந்த சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. ஸோ கரெக்ட்டான நிபுணர்ட்ட போய் நீங்க வந்து இந்த ஃபேஷியல் பண்ணுங்க. ஓகேவா? நிபுணர்ட்ட போய் சஜெஸ்ட் கேட்டுட்டு, ஆ அதாவது எஞ்சிய தழும்பு, முகப்பரு அது எல்லாம் இருக்கு அப்படின்னா, வயலர் ஆர்கான் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பயன்படுத்துவோம். அதுவே அவங்களே ஆட்டோமேட்டிக்கா பயன்படுத்துவாங்க. அதாவது வயலர் ஆர்கான் அது பயன்படுத்துவாங்க. அது யாரு பயன்படுத்துவாங்கன்னா, நிபுணர். அதாவது அழகுக்கலை நிபுணர் வேற, பியூட்டிஷியன் வேற. சரியா? நீங்க அவங்க கிட்டயே சக்சஸ் கேட்டுட்டே நீங்க திரும்ப பண்ணலாம். ஓகேவா? இத பத்தி தெரியல அப்படின்னாங்கன்னா, அவங்க கிட்ட பண்ண வேண்டாம். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல் எனக்கு கம்ப்ளீட்டா தெரியும். நீங்க கேளுங்க. அவங்க சொல்லையில என்னால பண்ண முடியும். நான் ஏற்கனவே இது படிச்சிருக்கேன் அப்படின்னாங்கன்னா, அவங்க கிட்ட தாராளமா பண்ணலாம். நீங்களா சொல்லி அவங்க ஹை ஃப்ரீக்வன்சி ஃபேஷியல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்கன்னா, அப்படி பண்ணாதீங்க. ஓகேவா? தேங்க் யூ.